இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் ஆடுவோமா? என்னாச்சு? ஏய், ஒண்ணுல சிம்பிள் கேம் தான். இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. ஆனா அதை எப்போ அழுத்தினா வெளியே வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒன்னொன்னா அழுத்தி அழுத்தி விளையாட போறேன். பயப்படாத, 3 சான்ஸ் தான். அதுல எதுலயுமே வெடிக்கலனா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? சொல்றத கேளுடா. 1. பாரா, you are so lucky. இப்போ ரெண்டாவது சான்ஸ். ஓகேவா? 1, 2. ஐயோ, you are very very lucky girl. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது இல்ல? இப்ப மூணாவதா லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ். ஓகேயா? ரெடி? 1, 2, 3. பரவாயில்லையே. You are so lucky. தப்பிச்சிட்ட. அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நீங்க உங்க பொண்ணுக்கு புரிய வச்ச லட்சணமா? நாங்க தான் அப்பவே போறோம்னு சொன்னோமே. நீங்க தானே எங்களை இருக்க சொன்னீங்க. இல்லம்மா, இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஐயோ, நல்ல வேலை, இப்பயாவது உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடி போயிருந்தா என்ன ஆகுறது? இப்ப மட்டும் என்னவா? இப்படி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பொண்ணை பாப்பாங்க? இந்த மூஞ்சிக்கு பொண்ணு பாக்குறதே தப்பு, இதுல அசிங்கம் தான் ஒரு கேடு. பொண்ணை சரியா வளர்க்க துப்பு இல்ல, ஆனா பேசுறது மட்டும் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி பேச வேண்டியது. எங்க பாருங்க, என் பொண்ணை பத்தியோ வளர்ப்பு பத்தியோ தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. பண்ற எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கோபம் வேற வருதா? ஏய், நானும் பேச வேண்டாம் வாயை மூடிட்டு இருந்தா என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. ஏமா, உங்க குடும்பத்துக்கு தான் மான மரியாதை இருக்கா? எங்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா? ஏய், நீ வேற எங்கேயாவது போய் ஒரு பொண்ணை பார்த்திருந்தா கூட நான் தடுத்திருக்க மாட்டேன். உனக்கு எங்க அயிலி கேக்குதா? இத பாருங்க, நாங்களே எங்க பொண்ணை காணுமே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க. ஏய் ஜமுனா, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? நாங்க தான் அப்பவே போறோம்னு சொன்னோம்ல. இப்போ உங்க கைய பிடிச்சு யார் நிறுத்தல, போங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அனுபவிப்பீங்க. ஆமா, வாங்க போலாம். தராதரம் இல்லாம பொண்ணு கேட்டு வந்துட்டு நாங்க அனுபவிப்போமா? போங்க. ஆளையும் பேச்சையும் பாரு. அப்பா, எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சு. ஐயோ, இவ கண்ணு செவக்கிறத பார்த்தா அயலி அப்படியே எரிச்சு பஸ்மமாக்கிடுவா போல இருக்கே. அயலி இவகிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணுமே.